கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 73:24 வசனம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆமேன். நம்ம எல்லாருக்குமே இந்த பூமியில் ஒரு ஓட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டியது அவசியம். அந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதாவது பரலோகத்தில் போய் நம்ம நிற்கும்போது நாம் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி பூமியில் ஆண்டவர் நம்மளை தேடி வருகிறார். அவர் நம்மளை தேடி வந்ததுனால நம்ம அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு பிள்ளைகளாக நம்ம மாறி இருக்கிறோம். இப்போ இதே பூமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேடி போயும் ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் நம்ம மத்தியில் இருக்க தானே செய்கிறாங்க. ஆண்டவரை அக்செப்ட் பண்ணாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்திற்கு வரவே முடியாது. அதே போல தான் பரலோகத்தில் போயும் நம்ம முடிக்கும்போது, நம்ம இந்த வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும்போது பரலோகத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்போ தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியும். அப்போ தான் பரலோக பிரஜைகளாக நாம் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஆண்டவரோடு கூட நித்தியமாக இருக்க முடியும். அப்படின்னா நம்ம இந்த பூமியில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை தான் இங்கே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்களேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. ஆமேன். அப்போ பூமியில் நாம் இருக்கும்போது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, கர்த்தருடைய ஆலோசனைகளின்படி நம்முடைய வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். நாம் நம்மளுக்குள்ளே தோணுது பார்த்திங்களா, சுயமாக அந்த ஆலோசனைகள் படி நம்ம வாழ்க்கையை நடத்தி விடக்கூடாது. அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினதுக்கு அப்புறமும் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இஷ்டப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் பரலோகத்தில் முடிவில் நாம் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவோமா அப்படின்றது டவுட்டு தான். ஏற்றுக்கொள்ளப்படுவோமா இல்லையா அப்படிங்கிறது. அப்போ டவுட்டு கிடையாது. நம்ம இஷ்டப்படி நம்ம நடந்தோம்னா ஆண்டவரால் நம்மளை என்ன செய்ய முடியாதுன்னா பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய ஆலோசனை கேட்டு அவங்களுடைய ஆலோசனைப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நடந்தாலும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரலோக மகிமைக்குள்ளே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்போ கர்த்தருடைய ஆலோசனை, அவர் நமக்கு டெய்லி ஆலோசனை கொடுத்து நம்ம நடத்துறதுக்கு ஆவியானவர் ரெடியாக நமக்குள்ளே தான் இருக்கிறார். நமக்கு வெளியே கூட இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கிறார். அப்படி நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் கனம் பண்ணி அவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் ஆலோசனை கொடுக்க அந்த ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம அதன்படி நடந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவில் நிச்சயமாக நாம் எங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். மகிமையிலே அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அவரோடு நித்தியமாக வாழ்கிற பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வோம். அதனால் நம்ம ஆண்டவரை இங்கே ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதே போல தான் நம்ம அவருடைய ஆலோசனையின்படி நடந்தால் மட்டும்தான், அனுதினமும் அவர் ஆலோசனை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஆலோசனையின்படி நாம் நடந்தால் நிச்சயமாக பரலோக மகிமைக்குள்ளே நாமும் என்ன செய்யப்படுவோம்? போய் நிற்கும்போது ஏற்றுக்கொள்ளப்படுவோம். ஆமேன். இதைத்தான் அந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உம்முடைய ஆலோசனைகளின்படி நீர் அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நீர் எங்களை நடத்துவீராக. அதற்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த தாழ்மை இருதயத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. கொடுத்து தகப்பனே இசப்பா, நாங்கள் இந்த வாழ்க்கையின் முடிவில் உம்முடைய மகிமையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உம்முடைய ஆலோசனையின்படி இந்த பூமியில் எங்களை நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.